நம்ம ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்புகளும் மாறுபடும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக பிடிக்காத விஷயம்னு ஒன்று இருக்குன்னா அது மற்றவங்க நமக்கு அறிவுரை சொல்கிறது தான். அதனால தான் நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாம் அதை அறிவுரையாக சொல்லாமல் கதைகளாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி நாம் விரும்பி கேட்ட குட்டி குட்டி கதைகளுடைய தொகுப்பை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கதை பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. துணுக்கு கதைகளின் 2வது காணொளி இது. ஒரு நாள் சாயங்காலம் நண்பர்கள் 2 பேரும் கடத்தெருவு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த நண்பர்களில் ஒருவனுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகம். அதனால் அவன், வாடா அந்த சொற்பொழிவு கேட்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். ஆனால் இன்னொரு நண்பர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. திரும்பி பார்த்தா அந்த நண்பர் ரோட்டோரம் இருந்த ஒரு விலை மாதுவை பார்த்துட்டு சொற்பொழிவுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டாரு. இந்த முதல் நண்பர் ஆன்மீக சொற்பொழிவு கேட்க கோயிலுக்கு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து இந்த 2வது நண்பனுக்கு ரொம்ப வெட்கமாக இருந்தது. எவ்வளவு பெரிய முட்டாளாக இருக்கேன்னா, என்னுடைய நண்பன் அங்கே ஆன்மீக சொற்பொழிவு கேட்க போயிருக்கான், ஆனால் நான் எவ்வளவு ஒரு இழிவான செயலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு யோசித்தவர் அங்கேருந்து உடனே கிளம்பிட்டார். அதே நேரத்தில் ஆன்மீக சொற்பொழிவுக்கு போன நண்பரால் அங்கே பேசுகிறத கவனிக்க முடியல. என்னடா இது, இங்கே வந்து மாட்டிட்டோமே, நம்ம நண்பர் மட்டும் அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டார். பல வருடங்கள் கழித்து 2 பேருமே ஒரு நாள் இறந்து போகிறாங்க. அப்போது ஆன்மீக சொற்பொழிவுக்கு போன நண்பர் நரகத்துக்கும், விலைமாதுக்கிட்ட போன நண்பர் சொர்க்கத்துக்கும் போகிறாங்க. நரகத்துக்கு வந்த நண்பருக்கோ ரொம்ப ஆச்சரியம். யமதூதர்களே, நீங்கள் என்னை தப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. நான் எவ்வளவோ ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் கேட்டிருக்கேன், பக்திமானாக இருக்கேன். நான் தான் சொர்க்கத்துக்கு போகணும். விலைமாது கிட்ட போன என் நண்பனெல்லாம் சொர்க்கத்துக்கு போகும்போது நான் எந்த விதத்தில் தகுதி இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு யமதூதர்களோ, நீ ஆன்மீக சொற்பொழிவில் உட்காந்துட்டு இருந்தாலும் உன் மனசெல்லாம் விலைமாது கிட்ட இருந்தது. ஆனால் உன் நண்பனோ விலைமாது கிட்ட போனாலும் அவன் மனசெல்லாம் ஆன்மீக நாட்டத்திலேயே இருந்தது. அதனால தான் உனக்கு நரகம், அவனுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோங்கிறத விட நம்ம மனசில் எந்த மாதிரி சிந்தனைகளை வளர்க்குறோங்கிறதுல தான் நம்மளுடைய எதிர்காலமே அடங்கி இருக்கு. மனசில் அடுத்தவங்க மேலே பல கெட்ட எண்ணங்களை வச்சுட்டு கோயில் கோயிலாக போய் கும்பிடுறவனை விட மனசில் நல்ல எண்ணங்களோட கோயிலுக்கு போகாமல் இருக்கிறவன் எவ்வளவோ மேல். ஒரு எலி சாதாரணமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மர சாமான்களை கூட ஓட்ட போட்டு நாசம் பண்ணிடும். அதே எலி மரத்தாலான ஒரு பொறிக்குள்ளே சிக்கிட்டா பயத்தில் எப்படி தப்பிக்கலாம்னு அங்கே இங்கேன்னு ஓடிட்டே இருக்குமே தவிர, மரப்பொருட்களை ஓட்ட போட்ட மாதிரியே இந்த பொறியையும் ஓட்ட போட்டு தப்பிச்சு போகலாம்னு யோசிக்காது. அப்படி யோசிச்சிருந்தா அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் தப்பிச்சிருக்கும். ஆனால் பதட்டத்தில் மூளை வேலை செய்யாமல் 5 நாள் ஆனாலும் நம்மளை யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு தான் உட்காந்துருக்கும். மனிதர்களாகிய நாமும் சில நேரங்கள் இப்படி தான் இருக்கும். பல பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர வழி தெரிஞ்சும் ஐயோ பிரச்சனை இருக்குன்னு புலம்பிட்டு அடுத்தவங்க உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். சமயோஜிதமாக யோசித்தோம்னா நம்ம பிரச்சனைகள்லேருந்து நம்மளாலேயே வெளியில் வர முடியும். சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டில் இருந்த ஒரு மீனவன் ஒரு நாள் ஒரு அழகான பெரிய மீனை இந்த மன்னனுக்கு பரிசா அரசவைக்கு கொண்டு வந்தார். அதை பார்த்ததும் இந்த மன்னனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அந்த மீனவனுக்கு 50 பொற்காசுகள் பரிசா கொடுக்குமாறு கட்டளை போட்டார். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ராணிக்கு ஒரு சாதாரண மீனுக்கு போய் 50 பொற்காசுகள் கொடுக்கறது சுத்தமாக பிடிக்கல. உடனே மன்னனை பார்த்து, நேற்று நம்மளுடைய படை வீரன் ஒருத்தன் ஒரு அசாத்தியமான வீரச் செயலை செஞ்சான், அவனுக்கும் நீங்கள் 50 பொற்காசுகள் தான் கொடுத்தீங்க. அவனுடைய வீரச் செயலும் இந்த மீனும் ஒன்றா? நாளைக்கு அவன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டான்னா ஒரு சாதாரண மீனுக்கு கொடுக்குற பரிசு தான் மன்னன் நமக்கும் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவன் வருத்தப்பட மாட்டான். அதனால் இந்த மீன் அவனுக்கு கொடுத்த பரிசை ஏதாவது காரணம் சொல்லி திரும்ப வாங்கிருங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மன்னரோ, கொடுத்த பரிசு திரும்ப வாங்குறது ஒரு நல்ல மன்னனுக்குரிய செயல் அல்ல, அது என்னால் பண்ண முடியாது, இந்த ஊர் என்னை பற்றி என்ன பேசும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் ராணி விடுறதா இல்லை. நீங்கள் அந்த மீனவனை கூப்பிட்டு இது ஆண் மீனா இல்லை பெண் மீனான்னு கேளுங்க. அவன் ஆண் மீன்னு சொன்னால் பெண் மீன் வேணும்னு கேட்டு இந்த மீனை திருப்பி கொடுத்துருங்க. அதே மாதிரி பெண் மீன்னு சொன்னால் ஆண் மீன் வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, ராணியோடைய நச்சரிப்பு தாங்க முடியாமல் மன்னனும் அந்த மீனவனை பார்த்து, நீ கொண்டு வந்துள்ள மீன் ஆண் மீனா இல்லை பெண் மீனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மீனவனோ, மன்னா இது ஆண் மீனும் அல்ல பெண் மீனும் அல்ல, பொதுவான மீன் அப்படின்னு சொன்னார். மீனவன் கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இந்த பதில் வந்ததை பார்த்ததும் மன்னனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுச்சு. அவனுடைய புத்தி கூர்மையை நினச்சி மேலும் 50 பொற்காசுகள் பரிசளிக்கும்படி உத்தரவு போட்டார். ராணிக்கோ கோபம் அதிகமாயிடுச்சு. முதல்ல கொடுத்த 50 பொற்காசுகளே ஜாஸ்தின்னு சொல்கிறேன், இதில் இன்னும் வேற 50 பொற்காசுகளா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சந்தோஷம் அடையும் போதெல்லாம் 50 பொற்காசுகள் கொடுக்கறது வழக்கம்தான். அந்த மீனவனுடைய சாமர்த்தியம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, அதனால கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீனவன் அங்கிருந்து போக முற்படும் போது அவனுடைய பையிலிருந்து ஒரு பொற்காசு உருண்டு போய் கீழே விழுந்தது. உடனே அந்த மீனவன் கீழே விழுந்த காசு எங்கன்னு தேடி பிடிச்சி அதையும் எடுத்துட்டு வெளியில் போக முற்பட்டார். இதை பார்த்ததும் ராணி, பாருங்க, நீங்கள் அவனுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்தீங்க, அதில் ஒன்றே ஒன்று தான் கீழே விழுந்தது, அது இங்கே இருக்கிற காவல் வீரர்கள் யாராவது எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு இந்த மீனவன் விட்டுட்டு போகலான்ல. அவனுக்கு எவ்வளவு பேராசை இருந்தா அந்த ஒரு பொற்காசை கூட விட மாட்டேன்னு எடுத்துகிட்டு போகணும். இதையே ஒரு காரணமாக காட்டி அவனுக்கு கொடுத்த பரிசை நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மன்னனுக்கும் ராணி சொன்னது சரியா பட்டுச்சு. உடனே அந்த மீனவனை பார்த்து, கீழே விழுந்த ஒரு பொற்காசை கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போறியே, உனக்கு 100 பொற்காசுகள் கிடைச்சதில் கொஞ்சம் கூட திருப்தி ஆகலையா அப்படின்னு கோவமாக கேட்டார். அதுக்கு அந்த மீனவனும், மன்னா இந்த ஒரு பொற்காசும் எனக்கே கிடைக்கணும் அப்படிங்கிற பேராசையில் நான் அதை தேடலை, அந்த பொற்காசில் உங்களுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த அரசவைக்குள்ளே நடக்கும்போது யாராவது அதை தெரியாமல் மிதிச்சிட்டாங்கன்னா இவ்வளவு பெருமை மிகுந்த உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிடும், அதை என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால தான் இந்த ஒரு காசையும் தேடி எடுத்தேன் அப்படின்னு பதில் சொன்னான். மீனவனுடைய இந்த சாமர்த்தியமான பதிலை கேட்டு மகிழ்ந்த அரசன் இன்னும் 50 பொற்காசுகள் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். இதுக்கப்புறம் ராணி வாயவே திறக்கல. எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கணும், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு ரெண்டுக்குமான உதாரணம் இந்த கதையில் இருக்குது. எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு தெரிஞ்சதுனால தான் அந்த மீனவனுக்கு அவ்வளவு பரிசு கிடைச்சிது. எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு தெரியாததுனால தான் ராணி நினச்சதுக்கு நேர்மாறாக நடந்தது. அதனால் பேச்சில் கவனம் தேவை. ஒரு ஊரில் ரொம்ப பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவருடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி வேணுங்கிற பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறது தான் அவருடைய வழக்கம். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டு அவரை தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்படி கூப்பிடுறாரு இந்த பணக்காரர். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கிட்ட துறவி அடுத்த நாள் சாப்பிடவும் வரார். இவர் தான் துறவியாச்சே, ஏதாவது ரொம்ப கட்டுக்கோப்பான சாப்பாடு தான் சாப்பிடுவாரா, என்ன சாப்பிடுவாருன்னு இந்த பணக்காரருக்கு தெரியாது. சரி, இருக்கிறத பரிமாறுவோம், அப்புறம் அவர் ஏதாவது குறிப்பிட்டு கேட்டால் அவர் கேட்குறத கொடுத்துக்கலான்னு சொல்லி எப்பவும் போல் ரொம்ப தடப்படலாக அவருக்கு விருந்து பரிமாறப்படுது. பொரியல், அவியல், கூட்டு, வறுவல், சாம்பார், ரசம், வடை, பாயசம்னு பரிமாறப்பட்ட எல்லாத்தையும் வெளுத்து கட்டுறாரு அந்த துறவி. இதை பார்த்து அந்த பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. இவரை போய் எப்படி பெரிய குருன்னு சொல்கிறாங்க, 10 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரே ஆளாக சாப்பிட்ருக்காரே, தம் வாயை கட்ட முடியாத இவர் எப்படி மனசை கட்டுப்படுத்தி எல்லாருக்கும் குருவாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, சாப்பிடும்போது அவர் எதுவும் தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லி அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய், துறவரத்தில் இருக்கிற நீங்கள் ஏன் இவ்வளவு அதிகமாக சாப்பிட்றீங்க, அப்போ மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம், வாயை கட்டுப்படுத்துறதுங்கிறது சின்ன விஷயந்தானே, அதை கூட உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள்லாம் எப்படி துறவியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரை பார்த்து சிரிச்ச அந்த துறவி, இன்னைக்கு அறுசுவை உணவை நான் சாப்பிட்டாலும், நாளைக்கு உப்பில்லாத உணவை சாப்பிட்டாலும், நாளை மறுநாள் பட்னியாக கிடந்தாலும் என் நாக்கு அதை அப்படியே ஏற்றுக்கும், இதே மாதிரி உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை குருவே,
தினமும் எனக்கு கொஞ்சம் சுமாரான சாப்பாடாவது வேணும், என்னால் இப்படியெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் எனக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ புரிஞ்சுதா? போய் இன்னொரு கப் பாயசம் கொண்டு வா அப்படின்னு சொன்னாராம் குரு. இந்த நிமிஷம், இந்த நொடி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கலாம். நம்ம மனசு அதை ஏற்றுட்டு இருக்கலாம். நாளைக்கு நம்ம கையில் என்ன இருக்கோ அதையும் நம்ம மனசு ஏற்றுக்கணும். அப்போ தான் எல்லா நாட்களையும் ஒரே மாதிரி நம்மளால் கடந்து போக முடியும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. பற்றற்று இருங்கள்.